if 3x minus 2 is to 6 equal to 9 is to 34, find 17 is to x. ரெண்டு ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ரேஷியோஸை கம்பேர் பண்ணி ப்ரொபோர்ஷன்ஸில் சொல்லியிருக்காங்க. இந்த ரேஷியோவிலேருந்து இந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு இந்த ரேஷியோவில் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ரேஷியோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது சம் எப்படி போடுறதுங்கிறத பார்ப்போம். 3x minus 2 is to 6 equal to 9 is to 34. இது எப்படி இருக்குன்னா எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா a is to b equal to c is to d. ரெண்டு ரேஷியோஸை கம்பேர் பண்ணி ப்ரொபோர்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரொபோர்ஷன்ஸில் இருக்கும்போது இது எப்படி எழுதலாம்னா a by b equal to c by d. 3x minus 2 divided by 6 equal to 9 divided by 34. ஸோ இந்த டேர்ம்ஸ் வந்து ப்ரொபோர்ஷன்ஸில் இருக்கும்போது இங்கே என்ன ஃபார்முலா அப்ளை ஆகுதுன்னா ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ப்ராடக்ட் ஆஃப் extremes equal to product of means. இப்போ cross multiply பண்ணிக்கலாம். 3x minus 2 into 34 equal to 9 into 6. இந்த ஈக்குவேஷனில் நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் நம்மளுக்கு வேணும். ஸோ மித்த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் அதர் டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம ரைட் சைட் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். 3x minus 2 equal to இந்த 34 வந்து இந்த டேர்ம் கூட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. மல்டிப்ளையில் இருக்க 34 லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போது டிவிஷனாக சேஞ்ச் ஆகும். 9 into 6 divided by 34. இப்போது இதில் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிக்கலாம். ஈவன் நம்பராக இருக்குது, 2 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம். 3 2s are 6, 1 2s are 2, balance 1, 7 2s are 14. 3x minus 2 equal to 9 into 3, 9 3s are 27 divided by 17. நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் 2வை லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். மைனஸ் 2 வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது ப்ளஸ் 2வாக சேஞ்ச் ஆகும். 3x equal to 27 divided by 17 plus 2. ஸோ இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம ஆட் பண்ணணும். இது ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த டேர்மை வந்து நம்ம அப்படியே நார்மலாக ஆட் பண்ண முடியாது. 2க்கு டினாமினேட்டரில் எதுவும் இல்லைன்னா 1 இருக்கிறதா மீனிங். இங்கே 1, இங்கே 17. ஸோ ஃப்ராக்ஷனில் ஆட் பண்ணோன்னா டினாமினேட்டர் சேமாக நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதோட எல்சிஎம் என்ன? 17 into 1 17. எல்சிஎம் வந்து 17. டினாமினேட்டரை எல்சிஎம்மாக நம்ம சேஞ்ச் பண்ணி அப்புறம் நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேர்மில் 17 தான் இருக்குது. இங்கே இந்த 1 17 நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 17ஆல் மல்டிப்ளை பண்ணணும். டினாமினேட்டர் எதால் மல்டிப்ளை பண்ணுறோமோ நியூமரேட்டரையும் அதால் மல்டிப்ளை பண்ணணும். 3x equal to 27 divided by 17 plus 17 2s are 34 divided by 17. டினாமினேட்டர் இப்போ சேம் ஆயிடுச்சு. இப்போ டினாமினேட்டரை காமனாக வச்சுட்டு நியூமரேட்டரை ஆட் பண்ணிடணும். 3x equal to 17 27 plus 34. நியூமரேட்டரை ஆட் பண்ணிடலாம். 27 34. 7 plus 4 11, 5 plus 1 6, 61. 3x equal to 61 divided by 17. இப்போது நமக்கு இந்த எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு வேணும். 3 வந்து எக்ஸ் கூட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. மல்டிப்ளிகேஷனில் இருக்க 3 லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது டிவிஷனாக சேஞ்ச் ஆகும். x equal to 61
divided by 17. இந்த 3 லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது டிவிஷனாக டிவைட் பை 3ன்னு நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த டேர்ம் வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஃப்ராக்ஷனில் எப்போவுமே டிவிஷன் என்ன பண்ணுவோம், இந்த டேர்ம் அப்படியே எழுதிட்டு 61 டிவைட் பை 17 டிவிஷன் சிம்பிளுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் சைன் போட்டுட்டு இந்த செகண்ட் நம்பரை நம்ம ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ணுவோம். 3 ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ணால் 3க்கு டினாமினேட்டர் எதுவும் இல்லைன்னா 1 இருக்கிறதா மீனிங். இந்த டேர்மை ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ணும்போது 1/3ன்னு சேஞ்ச் ஆகும். ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டர் எதுவும் இல்லைன்னா 1 இருக்கிறதா மீனிங் நம்ம போடுவோம், 1 போடுவோம். இந்த டேர்மை செகண்ட் டேர்மை ரெசிப்ரோக்கலாக நம்ம சேஞ்ச் பண்ணணும். டிவிஷன் சைன் பதிலாக மல்டிப்ளிகேஷன் சைன் போட்டுட்டு செகண்ட் டேர்மை ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ணி நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். x ஈக்குவல் டு 61 ones are 61, 17 into 3s are 7 3s are 21, balance 2, 3 ones are 3 plus 2 5, 51. xோட வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, 61 டிவைட் பை 51. இதை கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைன் 17 x. இப்போ therefore 17 x equal to 17:61 divided by 51. இந்த ரேஷியோவை எப்படி எழுதுவோம், ஃப்ராக்ஷனில் இருக்குது, டினாமினேட்டரில் எதுவும் இல்லைன்னா 1 இருக்கிறதா மீனிங். ரேஷியோவை நம்ம எப்போவுமே டிவிஷனில் எழுதுவோம். 17 டிவைட் பை 1 டிவைடட் பை 61 டிவைட் பை 51. இல்லைனா இது இப்படி எழுதலாம், 17 டிவைட் பை 1 டிவைட் பை 61 டிவைட் பை 51 எழுதுவோம். இப்போ ஃப்ராக்ஷனில் டிவிஷன் எப்படி போடுவோம், 17 டிவைட் பை 1 இந்த டிவிஷன் சைனை மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த செகண்ட் டேர்மை ரெசிப்ரோக்கலாக நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் எப்போவுமே ஃப்ராக்ஷனில். இதை ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ணும்போது 51 டிவைட் பை 61 அப்படின்னு வரும். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். 17 டிவைட் பை 1 டிவிஷனுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் சைன் போட்டுட்டு கீழே இருக்க டேர்மை ரெசிப்ரோக்கலாக நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். 51 டிவைட் பை 61, 17 into 51, 1 7s are 7, 1, 5 7s are 35, balance 3, 5 1s are 5, 8, 7 6 8, 867 divide by 61 ones are 60, 61. Therefore 17 x equal to 867 divided by 61. இதுதான் ஆன்சர்.